வணக்கம். தினத்தகவல் செய்திகள். நம்ம தினத்தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி மற்றும் குழந்தைகளின் உரிமைகளும் நீங்களும் என்ற தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழுங்கு மற்றும் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி சாயல்குடி பேரூராட்சி வளாகத்தில் துவங்கியது. 3 வயது முதல் 5 வயது நிறைவடைந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, இடைநிறுத்தமில்லா பெண்கல்வி, குழந்தைகளை பணிக்கு அனுப்ப மாட்டோம், பள்ளிக்கு அனுப்புவோம் என்ற வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு கோஷங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று சாயல்குடி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. குழந்தைகளின் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து காவல் ஆய்வாளர் திரு. அன்னராஜ் அவர்கள் தலைமையுரை நிகழ்த்தினார். ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்ற என்ஜிஓ அமைப்பினுடைய அமைப்பாளர் திரு சாத்தையா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே கலந்து கொண்டுள்ள ஊர் பொதுமக்களே, பெரியவர்களே, இந்த அமைப்பினுடைய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் காவல்துறையின் சார்பாக இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்பது ஒரு கை சேர்ந்து தட்டக்கூடிய ஓசை இல்லை, இது சமுதாயம் அனைத்தும் சேர்ந்து தட்டக்கூடிய ஒரு ஓசை. ஆகவே அந்த குழந்தை தொழிலாளர் எதற்காக உருவாகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு நகரத்திலையும், ஒவ்வொரு தெருலையும் இந்த மாதிரி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா மீண்டும் அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்ம கவனிக்க வேண்டும். அந்த மாதிரி கவனிக்கும் போது அது பெற்றோர்கள் ஏதாவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குழந்தைகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குன்னு, ஹாஸ்டல்கள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ் இந்த மாதிரி அமைப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள், பெரிய பெரிய ஆட்கள் அந்த குழந்தைகளை தத்தெடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஆகவே அந்த உரியவர்கள்ட்ட அந்த குழந்தைகள் போய் சேரும்போது நல்ல படிப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு சின்ன தகவல் கிடைச்சா தகவலை நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க உரியவர்களுக்கு நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம். இந்த மாதிரி குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் பிரியறதுனால வரக்கூடிய அந்த குழந்தைகளை சிறப்பான முறையில சிறப்பான கைகளில் நம்ம சேர்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல குற்றங்கள் குறையும், ஒரு சிறப்பான சமுதாயத்தை அமைக்க முடியும். ஆகவே சிறப்பான சமுதாயம், அமைதியான சமுதாயம், வளர்ச்சி அடைந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் குழந்தை தொழிலாளர்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்பட வேண்டும் என்றது கருத்து என்பதுன்னா அவங்களுக்கு நல்ல கல்வி வழங்கப்பட வேண்டும், நல்ல வாழ்க்கை வழங்கப்பட வேண்டும். அந்த சிறப்பான ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற சாத்தியா அவர்களுக்கும், இந்த தொண்டு நிறுவனத்திலே சிறப்பான முறையில பணியாற்றி கொண்டிருக்கின்ற உங்க அர்ப்பணிப்பாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் காவல்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தை தொழிலை ஒழிப்போம். குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்போம். சாயல்குடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கல்வியின் அவசியம் பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக டிஜிட்டல் ஸ்கிரீன் மூலம் விழிப்புணர்வு வாகனத்தை சாயல்குடி பேரூராட்சி தலைவர் மாரியப்பன் துவங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக ராமநாதபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பூமிநாதன், கடலாடி வட்டார ஆசிரிய பயிற்றுனர் திருமதி வேளாங்கண்ணி, பெரியநாயகிபுரம் திரு. அந்தோணி லாரன்ஸ், மாநில பனைத்தொழிலாளர்கள் அமைப்பின் கிளைத்தலைவர் ராயப்பன், வேளப்பட்டி கிராம முன்னாள் தலைவர் திரு. கென்னடி, நரிப்பையூர் முன்னாள் கவுன்சிலர் முகமது அனஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி பணியாளர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவில் திருமதி சத்யா நன்றி கூறினார். Yeah.